السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن أراد الآخرة وسعى لها سعيها وهو مؤمن فأولئك كان سعيهم مشكورا. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: بشر المشائين في الظلم إلى المساجد بالنور التام يوم القيامة. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் இல்லாமல் அல்லாஹுவின் திருநாமத்தால் தொடங்குகிறேன். இல்லாமல் அல்லாஹுவின் பேரருளால் அல்லாஹுவின் இல்லம் திறக்கப்பட்டு முதல் அமல் இங்கே தொடங்கவிருக்கிற இந்த புனிதமான வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய தினத்தில் இந்த பள்ளி வாசலை அல்லாஹுவிற்காக இங்கே நிர்வாக குழுவின் தலைவர் அவர்கள் இங்கே நிர்வாகத்தின் சார்பாக இங்கே வக்ஃப் செய்து இந்த பள்ளிவாசல் அல்லாஹுவின் கலிமாவை ஓங்கச் செய்வதற்காக, வணக்க வழிபாடுகள் நடத்தப்படுவதற்காக, அல்லாஹுவினுடைய வேதமறை ஓதுவதற்காக, திக்ர் தியானம் நடப்பதற்காக இன்றெல்லாம் இங்கே அதனுடைய நோக்கத்தை குறிப்பிட்டு இங்கே வக்ஃப் செய்து இங்கே அல்லாஹுவிற்காக வக்ஃப் செய்யப்பட்ட ஒரு பள்ளிவாசலில் நாம் எல்லாம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறோம். அருமையான அல்லாஹுவின் நல்லடியார்களே, இங்கே நமக்கு முன்னர் பேசி சென்றிருக்கிற கண்ணியத்திற்குள் எங்கள் உஸ்தாத் பெருந்தகை ஹைதர் அலி ஹசரத் அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு பள்ளிவாசல் திறக்கப்படுகிற பொழுது சிறைச்சாலைகள் மூடப்படுகிறதுன்னு சொன்னார். காரணம், பெருமக்களே, இறை இல்லங்கள் பள்ளிவாசல்கள் சொர்க்கத்தின் பாதைக்கு வழிகாட்டக்கூடியவைகள். இன்னொரு வார்த்தையில் சொல்ல வேண்டுமானால், ஒரு பள்ளிவாசல் திறக்கப்படுமையானால் அந்த பகுதியிலே அந்த பகுதி மக்களுக்கான நரகத்தின் வாசல் மூடப்படுகிறது. உலகத்திலே சிறைச்சாலைகள் மூடப்படுகிறது. குற்றமற்ற சமுதாயம் உருவாக்கப்படுவதற்கான மர்கஸ் இறை இல்லங்கள். அப்படியானால் மறுமையிலே நரகம் செல்லாத மக்களை உருவாக்கக்கூடிய புண்ணிய தலங்கள். இங்கே தீமைகளுக்கு இங்கே இடமில்லை, அசுத்தங்களுக்கு இங்கே இடமில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: மன் அகல ஸூமன் அவ் பஸலன் ஃபலா யக்ருபன்ன மஸாஜிதனா. பச்சையாக வெள்ளை பூண்டையும் வெங்காயத்தையும் சாப்பிட்டவர்கள் எங்கள் பள்ளிவாசலுக்கு நெருங்கி வரவே வேண்டாம். ஏன்? வெள்ளைப்பூடு சாப்பிட்டால், வெங்காயம் சாப்பிட்டால் பள்ளிவாசலுக்கு நெருங்க வேண்டாம். பள்ளிவாசலுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெள்ளைப்பூடு பச்சையா சாப்பிட்டுட்டீங்கன்னா, வெங்காயம் சாப்பிட்டுட்டீங்கன்னா பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் சொன்னாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, துர்வாடை ஃபைனல் மலாயிகத்து ததஅல்லா மிம்மா யதஅல்லா பிஹில் இன்சான். மனிதர்கள் எதனை பார்த்து நோவினை அடைவார்களோ, உபாதையாக கருதுவார்களோ, அசூசையாக கருதுவார்களோ, மனிதர்களுக்கு பிடிக்காத கெட்ட மனம், கெட்ட துர்வாடைகள் மலக்குமார்களுக்கு பிடிக்காது. எனவே பள்ளிவாசல்கள் என்பது மலக்குமார்களினுடைய சூழல், மலக்குமார்கள் இருக்கிற ஒரு புண்ணிய தலம். எனவேதான் அந்த மலக்குமார்களுக்கு அது நோவினை தரும். எனவே அது மாதிரி துர்வாடை உள்ளதை சாப்பிட்டுட்டு வராதீங்க. அப்படியானால் பீடி, சிகரெட், பான்பராக், இன்ன பிற போதை பொருட்கள் சாப்பிட்டவருக்கு இங்கே பள்ளிவாசலில் வேலை இருக்கிறதா? அப்படியானால் பள்ளிவாசலுக்கு வரவே வேண்டாமா? கண்டிப்பாக ஒன்றே ஆக வேண்டும். அப்படியானால் அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்.
அந்த தீமைகளில் இருந்து அவர்கள் பாதுகாக்கப்பட்டு தூய்மை உடலாலும் உள்ளத்தாலும் தூய்மை மிக்கவர்களாக அவர்கள் இங்கே வர வேண்டும் என்பதுதான் பள்ளிவாசல்களுடைய அடிப்படையான நோக்கம். அருமையான பெருமக்களே, மக்கா மஸ்ஜித் இன்ன அவ்வல பைத்தின் உதிஅ லின்னாஸ் லல்லதி பி பக்கா, புனித குர்ஆன் சொல்லுகிறது, பக்கா என்று முற்காலத்தில் அழைக்கப்பட்ட மக்கவா நகரத்தில் கட்டப்பட்ட நிர்மாணிக்கப்பட்ட கஅபத்துல்லாஹ் என்னும் புனித ஆலயம் தான் இந்த பூமியில் புவி உருளையின் மீது ஏற்படுத்தப்பட்ட முதல் ஆலயம், முதல் பள்ளிவாசல். அந்த முதல் பள்ளிவாசலினுடைய பெயரில் இங்கே மக்கா மஸ்ஜித். பெருமைக்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பஷ்ஷிரில் மஷ்ஷாஈன் ஃபி ظுலமி இலல் மசாஜித், பள்ளிவாசலுக்கு இருளிலே நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு நபியே, மக்களே நீங்கள் சோபனம் சொல்லுங்கள், பின்னூரி தாமி யௌமல் கியாமா, மறுமை நாளிலே பரிபூர்ணமான ஜோதி பிரகாசம் அவர்களுக்கு உண்டு. இருள் படிந்த இரவிலும் பள்ளிவாசலுக்கு கால்நடையாக நடந்து செல்பவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சோபனம், மறுமையிலே அவர்களுக்கு பிரகாசம் உண்டு என்று சொன்னார்கள். எனவே இந்த பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருக்கிறது, இது அமல்களால் இது உயிரோட்டமாக ஆக வேண்டும். நிரம்பி இன்றைக்கு திறப்பு விழாவில் நிரம்பி வழிவது போல ஐங்கால தொழுகையிலும் இந்த பள்ளிவாசல் அமல்களால் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் இங்கே கலந்து கொண்டிருக்கிற எல்லோரினுடைய பெருமக்களினுடைய மேலான ஆசை. அருமையான பெருமக்களே, நிறைவாக நான் ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்வேன். உலகத்தில் நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு 3 நோக்கங்கள், 3 விஷயங்கள், 3 அம்சங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதனுடைய பலன் நமக்கு கிடைக்கும். இல்லாவிட்டால் இம்மை மறுமை எந்த காரியமாக இருந்தாலும் சரி, செய்கிற நோக்கம் இந்த 3 விஷயங்கள், 3 அம்சங்களை கொண்டதாக இருந்தால் மறுமையில் பலன் கிடைக்கும். ஒன்று, அதைத்தான் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், ஒமன் அராதல் ஆஹிரத வஸஅ லஹா ஸஅயஹா வஹுவ முஃமின் ஃபௌலாஇக கான ஸஅயுஹும் மஷ்கூரா. மறுமையை நோக்கமாக கொண்டு அதற்காக முயற்சிகளை செய்து ஈமான் நம்பிக்கையோடு யார் பாடுபடுவார்களோ அவர்களினுடைய முயற்சி உழைப்பு கண்டிப்பாக அல்லாஹுவால் அதற்கு பகரம் தரப்படும், நன்றி செலுத்தப்படும். அவர்களுடைய முயற்சிகளுக்கு அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு நன்றி செலுத்துவான். அதற்கு மிக முக்கியமான அம்சங்கள், நிபந்தனைகள், இராதா, நியத், இன்னமல் அமாலு பின்னியாத். நோக்கங்கள், எண்ணங்களை பொறுத்து தான் செயல்பாடுகளுடைய முடிவுகள். இங்கே இந்த கட்டடம் வக்ஃபு செய்கிற வரையிலும் இது பெரும் கட்டடமாக இருந்தது. இங்கே நிர்வாக பெருமக்கள் அங்கேயும் இங்கேயும் சென்று அலைந்து திரிந்து இதற்கான பொருளாதாரத்தை ஈட்டி இதை கட்டி முடித்ததற்கு பிறகு இன்றைய தினம் நமக்கு முன்னால் அதை வக்ஃபு செய்திருக்கிறார்கள். அந்த வக்ஃபிற்கு பிறகு இது பொது உடைமையாக ஆக்கப்பட்டிருக்கிறது. கியாமத்து வரையிலும் வக்ஃபினுடைய சட்டம் என்னவென்றால், ஷரீஅத்தினுடைய வக்ஃபு சட்டம் என்னவென்றால், ஒரு வக்ஃபு சொத்து என்று சொன்னால் எந்த நோக்கத்திற்காக அது வக்ஃபு செய்யப்பட்டதோ அந்த நோக்கம் வரை, அந்த நோக்கம்தான் இறுதி வரையிலும் அதை செயல்முறைப்படுத்தப்பட வேண்டும். அது மஸ்ஜிதாக, பள்ளிவாசலாக வக்ஃபு செய்யப்பட்ட ஒரு கட்டிடத்தை, ஒரு இடத்தை வேறு எந்த நோக்கத்திற்காகவும் யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. அதுதான் வக்ஃபினுடைய தனித்துவம். வக்ஃபினுடைய தனித்துவமே வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களை, இடங்களை அந்த நோக்கத்தை தாண்டி வேறு யார் வந்தாலும், ஏன் இந்தியாவின் உச்ச நீதிமன்றமே தலையிட்டாலும் வக்ஃபினுடைய சட்ட அடிப்படையில் ஒரு வக்ஃபு செய்யப்பட்ட வக்ஃபு புரோஃபாமா அடிப்படையில் என்ன நோக்கத்திற்காக வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கத்தை யாராலும் மாற்ற முடியாது. அதை அந்த கட்டிடத்தை வேறு பர்பஸுக்காக, வேறு நோக்கத்திற்காக பயன்படுத்தவே முடியாது. அருமையான பெருமக்களே, எனவே இந்த இடம் இன்றிலிருந்து கியாமத்து வரையிலும் புனிதமான அல்லாஹுவின் கலிமாவை ஓங்க செய்யக்கூடிய நற்கருமங்கள், நல் அமல்கள் இங்கே நடைபெறக்கூடிய ஒரு புண்ணிய தலமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு இந்த பள்ளிவாசல் எந்த நோக்கத்திற்காக வக்ஃபு செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கும் இதற்காக பாடுபட்ட மக்களுக்கும் இல்லாமல் அல்லாஹ் ஜல்ல ஷஅனுஹு வ தஆலா தன்னுடைய மேலான கருணையை
தாராளமாக ஏராளமாக வணங்கி இம்மையிலும் மறுமையிலும் அவர்களுடைய ஈருலக நல்வாழ்வை அல்லாஹ் சிறப்பு மிக்கதாக அருள் நிறைந்ததாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும்.